அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியினை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசும்படிக்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்திக்கு தலைப்பாக அனுகூலமானவர் அப்படி என்கின்ற தலைப்பை கொடுக்கிறேன். இந்த அனுகூலமானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, இங்கே எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான் என்று வேதாகம் சொல்லுகிறது. இந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இருந்ததுனால என்ன காரியம் நடைபெற்றது என்று பார்க்கும் பொழுது, அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதனோடு கூட தேவன் இருப்பாரானால் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும், அறிந்து இருக்கிறோம். தேவன் மனிதனோடு வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார், அவனோடு இருக்க விருப்பப்படுகிறார். ஒரு அன்பாய் இருந்தால் கர்த்தருடைய கற்பனை கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது, யோவான் 14வது அதிகாரம் 23ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சொல். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? கர்த்தர் நம்மை ஒரு ஆலயமாக தேர்ந்தெடுத்து நம்மில் வாசம் செய்ய விருப்பப்படுகிறதாக வேதாகமம் சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ, கற்பனை கட்டளைகள் கை கொள்ளுகிறானோ, அவனோடு கூட இருந்து வாசம் செய்ய விருப்பப்படுகிறார். அப்படியே அவர் இருக்கும் பொழுது என்ன ஆகுகிறது, அதனுடைய பலன் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்காக வழக்காடுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக ஜெயத்தை வாங்கி தருகிறார், உயர் அதிகாரிகளுடைய கண்களில் தயவை கட்டளையிடுகிறார். காரணம், தேவ ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பலன் என்ன என்கின்றதை நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அசிரியா ராஜாவினுடைய பாளையம் வந்து சூழ்ந்திருக்கிற வேளையில கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார், அவனுக்காக பயப்பட வேண்டாம் என்று சொல்லி யுத்தத்தை தேவன் செய்கிறார். ஒரே நாள் ராத்திரியில கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான் என்று சொல்லி அந்த எதிரியினுடைய கையிலிருந்து தேவன் விடுதலையை கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே தேவனுடைய வார்த்தைகளின்படியாக நடந்த பொழுது, இங்கே வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது 18வது அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு சார்ந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவனுக்காக வேண்டி எதிரியின் இடத்தில் யுத்தம் பண்ணுகிறார். அவன் செல்லுகிற இடமெல்லாம் அனுகூல துணையாய் இருக்கிறார்.
எல்லாம் அனுகூலமாக்குகிறார் என்கின்ற கருத்தை பார்க்கிறோம். அதோடு அல்லாதபடிக்கு அவனுடைய ஆயுசினால் அவன் கேன்சர் வியாதியினாலே பீடிக்கப்பட்டு அவன் மரிக்க வேண்டிய சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி அழுது ஜெபித்ததுனால உன் நாட்களோடு கூட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 6ஆம் வசனம். இதனுடைய பலன் எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது ஆயுசினாலும் பெருகக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலே ஆதியிலே விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமிலிருந்து நாம் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களை கூர்ந்து கவனிப்போமானால் ஒரு மனிதனோடு கூட தேவன் இருக்கும் பொழுது உண்டாகுகின்ற அந்த பலன் என்ன என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். என்னென்ன காரியங்களை நீ செய்ய ஆரம்பிக்கிறாயோ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று மற்றவர்கள் சாட்சி கொடுக்கிற அளவில் அவனுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி இதில் நாம் காண முடிகிறது. அதனுடைய பலன் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏற்கனவே எசேக்கியா ராஜா அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களை ஆரம்பித்தேன். ஆனால் இங்கே ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, லோத்தும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் 4 ராஜாக்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டதை அறிந்த பொழுது இங்கே தன்னோடு கூட இருக்கக்கூடிய 318 ஆட்களை கூட்டி கொண்டு போய் ஜெயம் பெற்று அவர்களை மீட்டு கொண்டு வந்த சம்பவத்தை பார்க்கிறோம். தன் வீட்டிலே இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் 318 பேரை கொண்டு ஒரு 4 ராஜாக்களை மேற்கொண்டு வந்திருக்கிறான் என்று சொன்னால் வியப்பிற்குரிய காரியம். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவனுக்கு கிடைத்த பலன். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்கின்ற நல்லதொரு சாட்சியை காண முடிகிறது. ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு குறித்து இங்கு ஆதியாகமம் 26வது அதிகாரம் 26-28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று சொல்லி, எனவே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்களாம். அந்த நாளிலே ஒரு நல்லதொரு சாட்சியை மற்றவர்கள் பார்த்தவர்கள், ஒரு சாட்சியை கர்த்தருடைய மக்கள் அல்லாதவர்கள் மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சியை அங்கே காண முடிகிறது. நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்கின்ற 29வது வசனத்தின் கடைசி வரியை நாம் காண முடிகிறது. எனவே ஆபிரகாமை பற்றினதான சாட்சியை மற்றவர்கள் கொடுத்தது போல இங்கே தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு தேவனை பற்றி கொண்டது நிமித்தம், தேவன் அவனோடு கூட இருந்தது நிமித்தமாக ஒரு நல்லதொரு சாட்சியை பெற்றது மாத்திரமல்ல, அதனுடைய பலனை குறித்து பார்க்கும் பொழுது அதில் 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்கின்ற சத்தியத்தை இந்த வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார்.
ஆண்டவர் தம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் வாக்குத்தத்தம் செய்யக்கூடிய தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகிறது இல்லை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை பார்த்தும், ஈசாக்கை ஆசீர்வதித்ததை பார்த்தும், யாக்கோபையும் அவர் வாக்குத்தத்தம் சொன்ன காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதுவே 32வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட அவன் புறப்பட்டு வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவன் எளிமையான முறையில் இருந்தாலும் சரி, அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். சத்துருகளுக்கு முன்பாக நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார், மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்மை குறித்ததான ஒரு சாட்சியை வெளி இடங்களிலே உண்டு பண்ணக்கூடியவராயும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 4வது காரியத்தை வருஷ கிரமமாக பார்க்கும்போது இங்கு நாம் பார்த்தோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து பார்த்தோம். இங்கு யாக்கோபுனுடைய பிள்ளை யோசேப்பு குறித்ததான காரியத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான், அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டு என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்கின்றதை அந்நாளிலே பார்வோனுடைய பிரதானியின் தலையாரிகளுக்கு அதிபதியம் ஆகிய போத்திபார் என்கின்றவன் அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கிறான், நல்ல அறிவு கூர்மை உடையவனாய் இருக்கிறான், ஞானத்தோடு கூட விளங்கக்கூடியவனாய் இருக்கிறான். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது நடைபெறுகிற சம்பவங்களை குறித்து வருஷ கிரமமாக நாம் பார்த்தோம். இங்கு பார்க்கும் பொழுது அவர்கள் 4வது தலைமுறை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை குறித்துதான காரியம் வரையில் நம்ம பார்த்தோம். 5வது காரியம் வருஷ கிரமமாக நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் இங்கு வேதாகமம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசேவை தேவன் அழைத்த பொழுது அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ எகிப்தில் இருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று சொல்லி மோசேவை தேவன் எகிப்துக்கு அனுப்பி அங்கு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களை அழைத்து வரும்படிக்காக கட்டளை கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினார் என்று சொல்லி தைரியத்தை உண்டாக்கி அவனோடு கூட இருந்து வழி நடத்தினான். மோசேவோடு கூட இருந்து வழி நடத்தின விஷயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்தது தான். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்வோனுக்கு முன்பாக செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தலைவனாய் இருந்து வழி நடத்தின காரியங்களை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே. உங்களோடும் என்னோடு கூட தேவன் இருக்க விருப்பப்படுகிறார். எனவே இப்படிப்பட்ட தலைவர்களை குறித்து பார்த்த நாம் இந்த நாட்களிலே அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இங்கு யோசுவாவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசேவுக்கு பின்னாக வந்த யோசுவாவை பற்றி அங்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் நிரூபிக்கக்கூடியவராக அங்கு காணப்படுகிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு யோசுவாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனம், அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார்,
அவர்கள் மோசேக்கு பயந்து இருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்து இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே மேன்மைப்படுத்துவேன் என்று அந்த வாக்கு தத்தத்தை இங்கு யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னவர் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஒரு மனிதனோடு கூட தேவன் இருப்பார் என்று சொன்னார், அவனை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மேன்மைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இங்கு சாமுவேலை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை குறித்து நாம் காண்கிறோம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லியும் 20வது வசனம் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது என்று சொல்லி சிறு குழந்தையாய் இருந்தாலும் சாமுவேலை அழைத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேல் தீர்க்கதரிசியாய் மாற்றின என் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இருக்க தேவன் விருப்பப்படுகிறார். இப்படி ஒவ்வொருவரையும் நாம வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்கிறதாக இங்கு நாம பார்க்கிறோம். வேதத்தின்படியாக நாம் இன்னொரு கருத்தை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி அவன் எல்லா புதைப்பொருள்களும் வெளிப்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்ததான காரியத்தில் தேவன் இருக்கிறதுனால 9 விதமான காரியங்களை அந்நாட்களிலே தேவன் அவனோடு கூட இருந்து வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை ஞானமும் அதே போன்று புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் வியார்த்தி பண்ணுகிறதற்கும் சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறதற்கும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதும் அறிவும் புத்தியும் விசேஷித்த விதமான ஆவியும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன காரியங்கள் நடைபெற்றாலும் அவனிடத்துல அநேக வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் காணப்பட்டது. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இருக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். எப்பொழுதும் நின்று கொண்டு இருக்கிற அடியேன் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாது இருந்த சூழ்நிலையிலே காட்சி அளித்து என்னை அழைத்த தேவன் என்னையும் கூட மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அநேக காரியங்களை வெளிப்படுத்தவும் தீர்க்கதரிசனம் உரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாடுகளை பற்றி, ராஜாங்களை பற்றி, இயற்கையை பற்றி மற்றும் அநேக காரியங்களை தெளிவுபடுத்தி அதன்படியாக நடக்க வைத்து தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததை நான் மறக்க முடியாது. எங்கோ இருந்த என்னை தேவன் தூக்கி நிறுத்தி இருக்கிற அதே ஆண்டவர் உங்கள் மத்தியிலும் அவர் இருக்கிறார். ஏதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நாம் காண்கிறோம். எனவே கர்த்தருக்கென்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாய் மாறும். அனுகூலமான தேவன் நம்மோடு கூட இருக்க விருப்பப்படுகிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவராய் இயேசுவே, ஒரு மனிதனோடு கூட தேவன் இருக்கும் பொழுது, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, ஒவ்வொரு மக்களோடு கூட நீர் இருந்து அவனுக்கு வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி நல்பாதையிலே நடத்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகவும், மற்றவர்கள் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்லவும் கர்த்தர் அவனோடு கூட நிச்சயமா இருக்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் எவ்விதமான காரியங்களை ஒருவனும் செய்ய மாட்டான் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படியாக அநேக காரியங்களை செயல்படுத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட
கர்த்தர் நீர் ஒருவரோடு அந்த வீட்டுக்கு செல்லும், அந்த வீட்டுக்குள்ளே இருந்து சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி தாரும். யாரை தெரிந்து கொள்கிறீரோ அவர்களை தேவரீர் நீர் அழைத்திருக்கிறீர். எவர்களை அழைத்திருக்கிறீரோ அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அதன்படியாக கர்த்தர் நீர் ஒவ்வொரு மனிதனோடு கூட இருந்து, ஒவ்வொரு விசுவாசியோடு கூட இருந்து, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்கு நீ கதவை தட்டும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படி தட்டும் பொழுது உமக்கென்று கதவை திறக்கிற ஒவ்வொரு உள்ளத்தோடு கூட நீர் போய் வாசம் செய்யும் ஆண்டவரே. நீங்கள் அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நீர் வந்து வாசம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே. எனவே உமக்கு கீழ்ப்படிந்து நடந்து உம்முடைய கற்பனை கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளும் பொழுது நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர். எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தது போல இப்பொழுதும் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்கிற ஆமோஸ் 3:7 வசனத்தின்படி தீர்க்கதரிசியும் எங்கள் ஊழியக்காரருமான ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி புது வருட ஆராதனையில் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் அவை நிறைவேறி இருப்பதையும் இப்பொழுது கண்டு தேவனை மகிமைப்படுத்தலாம். நம் நாட்டு விஞ்ஞானிகள் நவீன தொழில்நுட்பத்தோடு விண்கோள் தகவல் தொடர்பு மையத்தை வானில் ஸ்தாபிக்க முயற்சிப்பார்கள். Our scientists will try to establish a space research center using latest technologies. கடல்சார் ஆய்வுக்காக IRNSS 1G செயற்கைக்கோள் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தம். கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி நவீன தொழில்நுட்பத்தோடு IRNSS G1 என்கிற தகவல் தொடர்பு சார்ந்த செயற்கைக்கோள் வானில் செலுத்தப்படுகிற காட்சியை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ISIS நம் நாட்டின் முக்கிய நகரங்கள் மீது குறி வைக்கிறது. காஷ்மீர், டெல்லி, மும்பை, கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக பகுதியில் கவனம் தேவை. Precautions should be taken in Kashmir, Delhi, Mumbai, Kerala and the region surrounding Tamil Nadu as ISIS terrorism will target our nation. आगे बढ़ते हैं। दुनिया के लिए खतरा बन चुके आतंकी संगठन आईसिस ने भारत को गीदड़ भभकी दी है। हम आएंगे, जरूर आएंगे, लेकिन तलवार लेकर आएंगे, तुम सबको ज़बह करने आएंगे। हम बाबरी मस्जिद का बदला लेने आएंगे। हम गुजरात के, कश्मीर के கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ISIS காஷ்மீர், குஜராத், கேரளா, தமிழ்நாடு பகுதிகளை குறிவைக்கிறது. அதை பற்றியதான காணொளியை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். சீதோஷ்ண நிலைகளை கணிக்க இயலாத நிலை ஏற்படும். கூடுதலான வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். There will be extreme heat and conditions will rise where weather predictions are impossible. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. அதிகபட்சமாக வேலூரிலும் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்திலேயே அதிகளவாக வேலூரில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி கூடுதலான வெப்பத்தின் தாக்கம் இருந்ததை இப்பொழுது காண்கிறீர்கள். மழை மற்றும் சூறாவளி காற்றினால் புளோரிடா, கலிபோர்னியா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா மற்றும் அதன் அருகாமையில் உள்ள தீவுகள் பாதிக்கப்படும். Rain and cyclones will affect Florida, California, Mexico and islands around Australia.
A storm packing fierce winds and record rainfall has left communities in South Florida soaked. 0.2 inches, shattering a record for the region from 1957. To improvise just to get around. No injuries were reported. We get right to the breaking news, the weather emergency across much of the West. A conveyor belt of storms fueled by El Nino. And inside this restaurant in LA, listen as the water comes through. Customers simply terrified by what they were seeing. ABC's Matt Gutman leads our team coverage from California tonight. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி புளோரிடா, கலிபோர்னியா பகுதிகளில் மற்றும் ஆஸ்திரேலியாவில் மழை, சூறாவளி, வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதை இப்பொழுது காண்கிறீர்கள். Nearly 24 weather-related crashes reported. Those El Nino storms delivering so much volume. The rain-lashed Australian port city of Geelong in the state of Victoria is beginning to recover from its worst flooding in decades. Severe thunderstorms brought 2 weeks of rain in just 20 minutes on Wednesday afternoon. எரிவாயு எடுத்து செல்லும் குழாய் பூமியின் அழுத்தத்தினால் வெடிப்பு ஏற்பட்டு அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளின் ஒரு சில இடங்களில் சேதாரம் ஏற்படும். There will be a great disaster in America, Japan and few other places due to the blast of pipelines caused by the Earth's compression. Next year to an entire community on alert after a violent gas explosion outside Pittsburgh. The flames, heat and noise were heard for miles. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி அமெரிக்காவின் பென்சில்வேனியா பகுதியில் எரிவாயு குழாய் வெடித்து தீ பற்றி எரிகிறதை இப்பொழுது காண்கிறீர்கள். Just look, a blaze so powerful and the house is rubble. எரிமலை சீற்றம் ஹவாய், ஜப்பான், இந்தோனேசியா நாடுகளின் சில தீவுகளிலும் உண்டாகும். Volcanic eruption will occur in Hawaii, Japan, Indonesia and few islands. இந்தோனேஷியாவின் சுமத்ரா மாகாணத்தில் உள்ள சினாபங் மலையில் எரிமலை வெடித்ததை அடுத்து சிதறிய சாம்பலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். காம்பர் என்ற கிராமத்தின் அருகில் அபாயகரமான பகுதி என அறியப்பட்ட சினாபங் மலையில் எரிமலையின் மையப்பகுதி உள்ளது. இங்கு எரிமலை வெடித்ததை தொடர்ந்து வெளியான சூடான சாம்பல் பட்டு 7 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அப்பகுதி முழுவதும் சாம்பலால் பரவி விவசாயம் பாழாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்தோனேஷியாவில் எரிமலை வெடித்து சிதறியதை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஜப்பானிலும் எரிமலை வெடித்து சிதறியதை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119. எங்களுடைய மொபைல் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.